சிவசிவ திருச்சிற்றம்பலம். பொய் ஞானிக்கு உதவினோர் பயன் பெறுவாரா? இக்கேள்விக்குரிய விடையினை தவத்திரு மறைஞான சம்பந்தர் சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் 203 மற்றும் 204 பாடல்களில் அருளியுள்ளார். 203வது பாடலையும் பொருளையும் இப்பொழுது காண்போம். பழுது அறிவித்தேயேனும் உவரிடை பயிரே ஆகா, அழலிடை அன்றி நீற்றில் ஆகுதி பழத்தை ஆக்கா, விளைவு இலா அழியை மேவும் மெல்லியல் இன்பம் மேவாள், வலுவுறும் அவர்க்கே ஈகை வரத்தினை செய்யுமோ மாட்டா என்பதாகும். ஒரு பழுதும் இல்லாத நல்ல விதையாக இருந்தாலும் உப்பு சத்து உள்ள நிலத்தில் அதனை விதைத்தால் அது முளைத்து பயிராகாது. ஓமத்தீயில் இடவேண்டிய நெய்யை சாம்பலின் மீது ஊற்றினால் அது விரும்பிய பயன் தராது. விரும்பத்தகாத அழியை புணர்கின்ற பெண் புணர்ச்சி இன்பத்தை பெறமாட்டாள். இவ்வாறே சிவஞானி வேடம் தரித்த பொய்யருக்கு கொடுத்த கொடை எந்த பயனையும் தராது. இப்பாடலில் வரும் உவரி என்றால் உப்பு சத்து உள்ள ஓர்நிலத்தை குறிக்கும். அழல் என்றால் தீ என்று பொருள். நீற்றில் என்றால் சாம்பலில் என்று பொருள். ஆகுதி என்றால் ஓமத்தீயில் இடும் நெய் என்று பொருள். அழி என்றால் ஆணுறுப்போ பெண்ணுறுப்போ அற்ற படைப்பு என்று பொருள். மெல்லியல் என்றால் பெண், மேவாள் என்றால் அடைய மாட்டாள் என்று பொருள். வலுவுறும் என்றால் குற்றம் பொருந்திய என்று பொருள். வரம் என்றால் விரும்பிய பயன் என்று பொருள். அடுத்ததாக 204ஆம் பாடலையும் பொருளையும் காண்போம். பாத்திரம் ஆக்கி கட்டி இரும்பினை பண்டம் ஏற்றி ஆற்றிடை இயக்க என்னும் அடைவினை அடையும் ஆங்கே, பாத்திரம் ஈந்தானோடும் சிவபுர பாரம் பற்றும், பாத்திரம் அல்லான் கட்டி இரும்பு என பாரம் பற்றான் என்பதாகும். இப்பாடலின் பொருளினை காண்போம். ஒருவர் தம்மிடம் உள்ள இரும்பு கட்டிகளை கொண்டு ஒரு மரக்கலத்தை செய்து அதில் பல வகை பொருட்களையும் ஏற்றி ஆற்று நீரில் அதனை செலுத்தினால் மரக்கலம் எளிதாக அவர் விரும்பிய கரையை அடையும். அதுபோல சிவபெருமான் அருள் பெற்ற உண்மையான சிவஞானிகளை வணங்கி அவர்களுக்கு தேவையானவற்றை உதவிய அன்பர்களை அச்சிவஞானிகள் மிக எளிதாக தங்களோடு சிவபுரம் அடையுமாறு செய்வர். வெறும் இரும்பு கட்டிகளின் மீது பொருட்களை ஏற்றி ஆற்று நீரில் இறக்கிவிட்டால் அவை இறக்கிய இடத்திலேயே தம் மீது ஏற்றப்பட்ட பொருட்களோடு நீரில் அமிழ்ந்து கிடக்கும், கரையை அடையாது. இதுபோல போலியாக சிவஞானிகள் போல நடிக்கும் பொய்யர்களுக்கு செய்த உதவியால் உதவியவர்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. அவர்கள் சிவபுரத்தை அடைய மாட்டார்கள். இப்பாடலில் வரும் பாத்திரம் என்றால் உண்மையான சிவஞானி என்று பொருள். அடைவு என்றால் சேருமிடம் என்று பொருள். பாத்திரம் அல்லான் என்றால் போலியாக சிவஞானி போல நடிப்பவன் என்று பொருள். இயக்கும் என்றால் செலுத்தும். ஈந்தான் என்றால் அழித்தான் என்று பொருள். பண்டம் என்றால் பொருள் என்று பொருள். சிவபுர பாரம் பற்றும் என்றால் சிவபுரத்தை அடைவான் என்று பொருள். பாரம் பற்றல் என்றால் கரையேற்றம் என்று பொருள். பாரம் என்றால் கரை. இந்த இரு பாடல்களின் மூலம் போலி ஞானிகளுக்கு உதவியவர்கள் பயன் அடைய மாட்டார்கள் என்பதை நாம் அறியலாம். திருச்சிற்றம்பலம்.